அத்தை, உங்கள் பையனுக்கு வேலை ரொம்ப இருக்கான். அதனால் அவர் சாப்பாடு என்னை எடுத்துகிட்டு வர சொன்னார். அதனால நான் போயிட்டு வரேன். சரி கனி, பார்த்து போ. இந்த கூடையையும் எடுத்துட்டு போ. நான் ஏதோ மோகினி பேயின்னு அழகிதான். அதனால நீ பார்த்து போயிட்டு வாமா. எனக்கு வேற பசிக்குதே. இந்த நேரத்தில் யாருமே வரல. ஆஹா, தூரத்தில் ஒரு பொண்ணு ஸ்கூட்டியில் வருது. நம்ம உருவத்தை அதுக்குள்ளே மாற்றிடலாம். ஏம்மா பொண்ணே, எனக்கு கால் வலிக்குது. அதனால் என்னை பக்கத்து ஊரில் விட்டுருமா, உனக்கு பெரிய புண்ணியமாக போயிடும். சரியா? அப்படி சொல்லிட்டு அந்த பேய் தான் உருவத்தை மாற்றிக்கிட்டு கனியோட ஸ்கூட்டியில் அந்த சாப்பாடை எப்பட்றா திம்மோன்னு சொல்லிட்டு வேகமாக போனாங்க. ரொம்ப நன்றிம்மா. எனக்கு ரொம்ப பசிக்குது வேற. எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்றியா? எங்கள் வீடு காட்டுக்குள்ளே இருக்குது. இதுக்கு இங்கிட்டு வண்டி போகாது. நானும் உனக்கு டீ வச்சு தரேன். என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டல்ல. அப்படி சொல்லி அந்த மோகினி பேய் நம்ம கனியையும் அந்த காட்டுக்குள்ளே வேகமாக கூட்டிகிட்டு போச்சு. பொண்ணே, நான் ஒன்றும் மனுஷி கிடையாது. நான் ஒரு மோகினி. எனக்கு ரொம்ப பசிக்குது. உன் கையில் இருக்க அந்த லஞ்சு பையை கொடு. அதில் இருக்க சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட்டு தருவேன். அதுக்கப்புறம் நீ போ, சரியா? அட முட்டாள் பேயே, அதை நீ முன்னாடியே சொல்லக்கூடாதா? என் கணவரை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் இந்த சாப்பாட்டில் உப்பு காரம் எல்லாம் அதிகமாக போட்டு கொண்டு போகிறேன். உனக்குன்னு சொல்லியிருந்தா நான் நல்லா சமைச்சு கொண்டு வந்திருப்பேன்ல. ஓ, அப்படியா? சரி, போய் உங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் செஞ்சு கொண்டு வா, சரியா? என்னங்க, வரும்போது அந்த மோகினி பேய்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். வீட்டுக்கு வாங்க, நான் நடந்ததெல்லாம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நிம்மதியாக சாப்பிடுங்க, சரியா? சரி கனி, நான் சாப்பிட்றேன். நீ போகிறப்ப பார்த்து வீட்டுக்கு போ, சரியா? இந்த பேய் முட்டாள் பேய் போல் அறிவே இல்லை. நான் சொன்னதை நம்பி என்னை விட்டுருச்சு. அப்பா, ஒரு வழியாக நம்ம தப்பிச்சிட்டோம். போய் நம்ம அத்தைகிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும். எனக்கு எல்லாம் தெரியும் கனி. ஊரில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, நீ மோகினி பேய்கிட்ட மாட்டினதும் நீ தப்பிச்சதும். சரி, உனக்காக சுடுதண்ணி வச்சுருக்கேன், வச்சுட்டு போய் குளிப்போ. மோகினி பேய்கிட்ட தப்பிச்ச கனி அவங்க மாமியார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க வச்ச சுடுதண்ணிலையும் குளிச்சுட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குனாங்க.